Hi guys, welcome on to this channel 12th standard and this video is for you 12th standard computer science உடைய யூனிட் 2ல இருக்கிற சாப்டர் 5 தான் நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைத்தான் வேரியபிள்ஸ் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் ரொம்ப பேசிக்கான யூனிட் அண்ட் பார்ட் 1 வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா வாட் இஸ் ஸ்கிரிப்ட் மோட் அண்ட் வாட் இஸ் இன்ட்ராக்டிவ் மோட், பைத்தான் என்ன, பைத்தானை யார் கண்டுபிடிச்சா, கியூடோ வான் ரோசம் அப்படிங்கிற இது எல்லாமே ஒரு சின்ன ரீகேப் போயிட்டு வந்துடலாம். அண்ட் பார்ட் 1 ரீகேப் வாங்க போயிட்டு வந்துடலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் பார்ட் 1 நம்ம இன்ட்ரடக்ஷன் சொல்லியிருந்தது என்ன அப்படின்னா கியூடோ வான் ரோசம் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சாரு. நேஷ்னல் ரிசர்ச் ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் தான் என்ன பண்ணாங்க, கண்டுபிடிச்சாங்க. அந்த பைத்தான் அப்படிங்கிற பேர் ஒரு பிபிசி காமெடி சீரீஸ்லேருந்து வந்துச்சு அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். கீ ஃபியூச்சர்ஸ் சொல்லும்போது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது, ரீட் பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாமல் ஈஸியாக நம்மளால் ரன் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோக்ராமிங்காக இருக்குது அப்படிங்கிற வரைக்கும் அதோட கீ ஃபியூச்சர்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இது பண்ணிக்கலாம். இண்டிபெண்ட் ஆஃப் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இது அதோடைய கீ ஃபியூச்சர்ஸ் 3 பாயிண்ட் சொல்லியிருந்தோம். அதுக்கடுத்து இதை 2 வகையில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பயன்படுத்தலாம். ஒன்று ஸ்கிரிப்ட் மோட், இன்னொன்று இன்ட்ராக்டிவ் மோட். இன்ட்ராக்டிவ் மோட் அப்படிங்கிறது சிம்பிள் கால்குலேட்டர் மாதிரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நம்ம இன்புட் கொடுத்து அவுட்புட் எடுத்துக்கலாம் அப்படின்னு இருந்தோம். பட் ஸ்கிரிப்ட் மோட் அப்படிங்கிறது ஒரு ஃபைல் நம்ம ஓப்பன் பண்ணி இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற ஸ்டெப்ஸ்லாம் பார்த்துருந்தோம். எப்படி ஓப்பன் பண்ணிட்டு அதை எப்படி கோடை அடிச்சிடணும் அப்படின்னு பார்த்தோம். அந்த கோடை கொடுத்துட்டு அதை எப்படி சேவ் பண்ணிட்டு அதுக்கடுத்து அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணி ரன் பண்ணி அவுட்புட் எடுக்கிறோம் அப்படிங்கிற வரைக்கும் பார்த்துருந்தோம். திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த இன்ட்ராக்டிவ் மோட் அண்ட் ஸ்கிரிப்ட் மோட் அப்படின்னு பார்த்தோம்னா திஸ் இஸ் யூஸ்ட் இட்ஸ் ஒன்லி ஒன் டைம் பட் இட் கேன் பி ரீயூசபிள் அகைன் அண்ட் அகைன் அப்படின்னு சொல்லலாம். இட் கேனாட் பி ஸ்டோர்ட், இட் கேன் பி ஸ்டோர்ட் அப்படின்னு சொல்லலாம். .py அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷன் நம்ம பைத்தான் ஃபைல்ஸ் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டோர் ஆகும் அப்படிங்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா பார்த்துருந்தோம். ஸோ அதே மாதிரி ஸ்கிரிப்ட் மோட் வந்து எடிட்டபிள் அண்ட் கிரியேட் ஃபைல்ஸ் அப்படின்னு நம்ம என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா சொல்லியிருந்திருக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன கண்டென்ட் அப்படின்னா இன்புட் அண்ட் அவுட்புட் ஃபங்க்ஷன். அதாவது ரொம்ப விஷயங்கள், அதாவது ஒருத்தவங்கள்ட்ட ஒரு வேலையை சொல்லணும் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அதுதான் இன்புட். அவங்கள்ட்டேருந்து நம்மளுக்கு அந்த வேலையோட ப்ராஃபிட்டோ அல்லது அவங்க மூலயமா நம்மளுக்கு ஏதோ ஒரு விஷயம் கிடைக்குது அப்படின்னா அதுதான் அவுட்புட். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும் அப்படின்னா நீ இதை பண்ணு, எனக்காக என் நோட்டை எடுத்துகிட்டு வா அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா என் நோட்டை எடுத்துகிட்டு வான்னு நான் சொல்கிறேனே தவிர அவனுக்கு எங்கே நோட் இருக்குது, எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் தெரியாது. பட் நம்ம கம்ப்யூட்டர்கிட்ட பேசும்பொழுது அப்படி தான் பேசணும். என் நோட்டு இத்தனாவது கிளாஸ் ரூமில் இப்படி இருக்குது, இந்த கலர் நோட்டு, இந்த நோட்டை நீ எடுத்துகிட்டு வர்றியா, இப்போ வந்து எனக்கு கொடு அப்படின்னு நான் சொல்கிறது தான் அந்த விதம். நம்ம எப்படி அதில் பேசுகிறோம் அப்படிங்கிற ஒரு விதம். ஸோ அந்த மாதிரி நம்ம கொடுத்தோம், அந்த மாதிரி கம்ப்யூட்டர்கிட்ட சொன்னோம் அப்படின்னா அது எப்படி இருக்குமோ இவன் நோட்டுன்னு யோசிக்காது, எங்கே போய் இவன் நோட்டு இருக்குன்னு யோசிக்காது, எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்காமல் இந்த மாதிரி நம்ம சொன்னோம் அப்படின்னா அது எடுக்கும். அதுதான் இன்புட். ஒரே வேளை அந்த நோட்டை அதை எடுத்துகிட்டு வந்து எனக்கு கொடுத்துருச்சு, அதுவும் என் நோட்டையே அது வந்து என்கிட்ட கொடுத்துருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அதுதான் என்ன அப்படின்னா என்னோடய அவுட்புட். ஸோ இதெல்லாம் எங்கே சார் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணுறீங்க ஆன்லைனில், இல்லை லாகின் பண்ணுறீங்க, சைன்இன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த மாதிரி கோட் மூலயமா தான் உங்களுக்கு காமிக்கப்படுது. ஸோ அப்படி காமிக்கப்படும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை வந்து டைப் பண்ணுறீங்க, அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஸ்டோர் ஆகுது. அப்போது நீங்கள் இன்புட் கொடுக்குறீங்க, அது நேம்னு கேட்டுச்சுன்னா நேமை நீங்கள் கொடுக்குறீங்க இன்புட். பட் அது உங்களுக்கு லாகின் ஆகி உள்ளே போகுது தெரியுமா, அதுதான் அவுட்புட். ஸோ இதுதான் ஒரு சிம்பிள் கான்செப்ட் இன்புட் அண்ட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இதுக்குள்ளே என்ன இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பேசிக், ரொம்ப முக்கியமான சின்ன விஷயம்தான். ப்ரோக்ராம் நீட்ஸ் டு இன்ட்ராக்ட் வித் யூசர்ஸ் டு அக்கம்ப்ளிஷ் அ டிசைர்டு டாஸ்க். திஸ் கேன் பி அச்சீவ்ட் பை யூசிங் இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ். அதாவது ஒரு ப்ரோக்ராம் ஆனது யூசரோட இன்ட்ராக்ட் ஆகணும். எதுக்காக, ஒரு குறிப்பிட்ட வேலையை முடிக்கிறதுக்கோ இல்லை துவங்கிறதுக்கோ தேவை அப்படின்னா அது எது மூலியமாக நம்மளுக்கு பண்ணி முடிக்க முடியும் அப்படின்னா இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷனால் தான். இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷனால் தான் ஒரு வேலையை நம்மளால் ஆரம்பிக்க முடியும். அது மூலியமாக தான் அந்த வேலையை எப்படி ஆரம்பிக்க முடியும், ஒரு யூசரும் ஒரு இன்டர்பிரிட்டரும் இன்ட்ராக்ட் பண்ணுறது மூலயமா. இன்டர்பிரிட்டர்னால் ஒன்றும் இல்லை, விச் மீன்ஸ் நம்மளோட கம்ப்யூட்டரில் நம்மளுடைய பைத்தான் தான் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ இன்புட் ஃபங்க்ஷன் ஹெல்ப்ஸ் டு என்டர் டேட்டா. இன்புட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், சரியா? ஃபங்க்ஷன்னா அது ஒரு வேலையை பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம். இப்போ பர்த்டே ஃபங்க்ஷனாக அங்கே பர்த்டே நடக்கும். அதே மாதிரி இன்புட் ஃபங்க்ஷன் அப்படின்னா இன்புட்டை எடுத்துக்கிடும். ஸோ அதே தான் இதை ஒரு ஃபங்க்ஷன் அப்படிம்போது இந்த மாதிரி ப்ராக்கெட் போட்டு க்ளோஸ் ஆகிருந்துச்சுனாலும் அது ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுக்கு தான் அர்த்தம். ஸோ இந்த இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஹெல்ப்ஸ் டு என்டர் டேட்டா அட் ரன் டைம் பை த யூசர். ரன் பண்ணும்போது, அதாவது ரன் டைம் ரொம்ப முக்கியமான வார்த்தை. அதாவது இங்கே வந்து நான் இன்புட் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இன்புட் அப்படின்னா நீ கேட்டுக்கோ, இன்புட்டு அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்குள்ளே
பேரை கேளு, என்டையர் நேம்னு கேளு அப்படின்னு நான் கொடுத்துருந்தேன் அப்படின்னா உங்கள்கிட்ட ரன் பண்ணும்போது அது கேட்கும். நீங்கள் அதில் ஒன்று கொடுப்பீங்க, அதை அது எடுத்துக்கிடும். ஸோ இதுதான் ரன் டைம். ரன் பண்ணுற நேரத்தில் யூசர் மூலயமா டேட்டாவை என்ட்ரி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி அவுட்புட் ஃபங்க்ஷன் நம்ம என்ன பண்ணுறோம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா பிரிண்ட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம். அதாவது இதை காமி அவுட்புட்டா அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா அது காமிக்கும். இப்போ பிரிண்ட்டுன்னு கொடுத்துட்டு உங்களோட நேம் நான் கொடுக்குறேன் ராஜு அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து நான் ரன் பண்ணும்போது எனக்கு என்ன பண்ணும், ராஜு அப்படின்னு கொடுக்கும். ரிசல்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் அப்போ யூஸ் டு டிஸ்பிளே த ரிசல்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் ஆன் த ஸ்க்ரீன் ஆஃப்டர் எக்ஸிக்யூஷன். எக்ஸிக்யூட் பண்ணக்கப்புறம் எனக்கு காமிச்சிச்சு அப்படின்னா அது என்னுடைய பிரிண்ட் ஃபங்க்ஷன். அதுவும் ரிசல்ட்டில் டிஸ்பிளே பண்ணிச்சு அப்படின்னா அது பிரிண்ட் ஃபங்க்ஷன், அவுட்புட் ஃபங்க்ஷன். ஒருவேளை எனக்கு ரன் டைமில் என்னோடய இன்புட்டு கேட்டுச்சு அப்படின்னா அதுதான் என்னது அப்படின்னா என்னுடைய இன்புட் அப்படின்னு சொல்கிற அந்த ஃபங்க்ஷன். ஸோ இன்புட் ஃபங்க்ஷன் முதல்ல என்ன சொல்கிறோம், இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன் தேவை. எதுக்கு இன்புட் தேவை, எதுக்கு அவுட்புட் தேவை. இன்புட்டில் இன்புட்னே பயன்படுத்துகிறோம், பிரிண்ட்டில் பிரிண்ட், அதாவது அவுட்புட்டில் பிரிண்ட் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறோம். இப்போ பிரிண்ட் ஃபங்க்ஷன் பற்றி பார்க்கலாமா. இன் பைத்தான் பிரிண்ட் ஃபங்க்ஷன் இஸ் யூஸ் டு டிஸ்பிளே ரிசல்ட் ஆன் த ஸ்க்ரீன். ஸ்க்ரீனில் ரிசல்ட்டை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய சின்டாக்ஸ், அதாவது பிரிண்ட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா அதுக்குள்ளே கண்டிப்பாக கொட்டேஷன் மார்க்குள்ளே என்ன இருக்கோ அதை மட்டும்தான் நம்மளுக்கு பார்க்கும், அதை மட்டும்தான் நம்மளுக்கு அவுட்புட்டில் கொடுக்கும். புரிஞ்சிச்சா? ஸோ அதே மாதிரி ஸ்ட்ரிங் டு பி டிஸ்பிளே அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. ஆமாம், அதே என்ன, இதுக்கு அடுத்து உள்ள வேரியபிள்ங்கிறது கொட்டேஷனே போடலை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஏ அப்படிங்கிறது 5ன்னு கொடுக்குறேன், பி அப்படிங்கிறது 6ன்னு கொடுக்குறேன். ஸோ ஏ ப்ளஸ் பி அப்படிங்கிறது சின்னு கொடுக்குறேன். சி அப்படிங்கிறத ஸ்டோர் பண்ணிக்கப்புறம் பிரிண்ட் சி அப்படின்னு கொடுத்தேன்னா அதோடைய வேல்யூவை அது ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். 5 + 6 11. இப்போ சியோட வேல்யூ 11 தெரியும். இப்போ இந்த சி பிரிண்ட் சி அப்படின்னு கொடுத்தேன்னா அது 11 மட்டும் காமிக்கும். ஒருவேளை எனக்கு பிரிண்ட் சியை நான் இப்படி காமிக்கணும், அதாவது பிரிண்ட் த சம் அப்படின்னு போடுறேன்னு வச்சுக்கோங்க. சம்முன்னு போட்டு கொட்டேஷன் மார்க்கில் போட்டுட்டு கமா போட்டு சி கொடுத்துருந்தேன் அப்படின்னா எனக்கு சம்முன்னு கொடுத்துட்டு சம் என்னுடைய அவுட்புட் எப்படி வரும்னா த சம் அப்படின்னு போட்டு 11 அப்படின்னு வரும். ஸோ இதுதான் ரெண்டு விஷயம். ஸ்ட்ரெயிட்டாக சின்னு கேட்குறது, இது வந்து நம்மளுக்கு த சம் அப்படின்னு நம்ம ஸ்கிரிப்ட் மாதிரி கேட்குறது. ஸோ இதுதான் இந்த வேரியபிள் அப்படிங்கிறது. இப்போ பிரிண்ட் ஸ்ட்ரிங் டு பி டிஸ்பிளேட், இந்த ஸ்ட்ரிங்கை தான் காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேரியபிளை கமாவில் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த வேரியபிள் இப்போ வேரியபிள் அப்படின்னு நான் சொன்னது என்னது சி. அப்போ இங்கே சின்னு போட்டிருந்தோம் அப்படின்னா அது வந்து இதை கொடுத்து சியை வந்து என்ன பண்ணிடும், சப்ஸ்டியூட் பண்ணிடும். அதே மாதிரி ஸ்ட்ரிங் 1 வேரியபிள், ஸ்ட்ரிங் 2 வேரியபிள், இந்த மாதிரி நிறைய எதுவும் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ வந்து ஸ்ட்ரிங் 1 என்னென்னா வேல்யூ ஆஃப் ஏ அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வேல்யூ ஆஃப் ஏ அப்படின்னு கொடுத்துட்டு கமா ஏ அப்படின்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வேல்யூ ஆஃப் பின்னு கொடுத்துட்டு கமா பிங்கிறேன். வேல்யூ ஆஃப் சி அப்படின்னு கொடுத்துட்டு கமா சின்னு கொடுத்தேன்னா வேல்யூ ஆஃப் ஏன்னு கொடுத்து ஏவோட வேல்யூ 5ன்னு கொடுக்கும். வேல்யூ ஆஃப் பி அப்படின்னு கொடுத்துட்டு அதில் 6ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும் வேரியபிளுக்கு வர. அதே மாதிரி ஸ்ட்ரிங்க்கு 3ல் வந்து நான் என்ன சொன்னேன், வேல்யூ ஆஃப் சின்னு கொடுத்துருந்தேன் அப்படின்னா வேல்யூ ஆஃப் சின்னு கொடுத்து 11 அப்படின்னு கொடுக்கும். இவ்வளோ தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, லாஜிக் மட்டும் புரிஞ்சால் போதுமானதாக இருக்கும். இப்போ பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்குறாங்க, பிரிண்ட் அப்படின்னு கொடுக்குறாங்க. பிரிண்ட் வெல்கம் டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கொடுத்துட்டாங்க. வெல்கம் டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு வெல்கம் டு பைத்தன் ப்ரோக்ராமிங். ஆல்ரெடி நம்ம பார்த்த ஒரு விஷயம் தான், நம்ம இன்ட்ராக்டிவ் மோடில் எக்ஸாம்பிளாக பார்த்துருப்போம். பட் இது ஸ்கிரிப்ட் மோடில் நம்ம பார்க்குறோம். ஸோ பிரிண்ட்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா அது பிரிண்ட் பண்ணிடும். அதே மாதிரி எக்ஸ் ஒய் அப்படிங்கிறத கொடுத்துட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் பிரிண்ட் இசட்னா அது இசட்டை மட்டும் பிரிண்ட் பண்ணிக்கிறது ஃபஸ்ட்டு. இதே இது சம்மன் கொடுத்தா சம்ம கொடுத்துக்கிறது. அதுக்கடுத்து சம் ஆஃப் எக்ஸு ஒய் இசட்னா அதுவும் கொடுத்துக்கிறது. ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும், த சின்டாக்ஸ், அதாவது த ஃபார்மட் தட் யூ ஹேவ் டு ஃபாலோ அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தாங்க திரும்ப அந்த ஃபாலோ. அதாவது ஸ்ட்ரிங் டு பி டிஸ்பிளேட். என்ன ஸ்ட்ரிங்குனா ஒன்றும் இல்லை, அதாவது லெட்டர்ஸ். நம்மளுக்கு இந்த மாதிரி லெட்டர்ஸ்லாம் என்னது அப்படின்னா ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சொல்லுவாங்க. அதாவது ஆல்ஃபபெட்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லை சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லை வேர்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிற எல்லாமே இங்கே என்ன அர்த்தம் அப்படின்னா ஸ்ட்ரிங்ஸ் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு அர்த்தம் புரியாது. இந்த சம் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா சம்முனா அடிஷன் அப்படிங்கிறது அதுக்கு தெரியாது. அப்போ இந்த சம்மன் கொடுத்தோம் அதை அப்படியே கொடுத்துரும். ஸோ ஸ்ட்ரிங்ஸு அதுக்கு புரியாது. அது எப்படி கொடுத்தோமோ அதை அப்படியே கொடுக்கறது தான் பைத்தானுடைய ஒரு வேலை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை தான் அது கொடுக்கும். இப்போ நான் சம்மன் கொடுத்துட்டு ஏ மைனஸ் பின்னு கொடுத்துருந்தேன் அப்படின்னா அதுக்கு டிஃப்ரென்ஸ்னு அதுவும் கரெக்ட் பண்ணாது. நீ என்ன கொடுக்குறியோ அதை மட்டும் தான் அது பண்ணும். நீ இந்த கலர் நோட்டை எடுத்துகிட்டு வா அப்படின்னா அந்த மாதிரி 2 நோட் இருக்குன்னா அதில் ஏதோ ஒரு நோட்டை எடுக்கிறதுக்கு கூட அது யோசிக்கும். பட் அது தப்பாக எடுத்து கொடுத்துச்சுன்னா அதுக்கு காரணம் அது இல்லை, நம்ம தான் அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறோம், வேரியபிள், அதாவது இது எந்த ஃபார்மெட்டில் இருக்குது, பிரிண்ட் வேரியபிள் அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இருக்குது பிரிண்ட் இசட் அப்படிங்கிறது. அதே இதில் நம்மளுக்கு இது என்ன இருக்குது அப்படின்னா பிரிண்ட் ஸ்ட்ரிங் டு பி டிஸ்பிளேடு. ஸ்ட்ரிங் டு பி டிஸ்பிளேடு இது வந்து ஸ்ட்ரிங் டு பி டிஸ்பிளேடு மட்டும். இது ஸ்ட்ரிங் டு பி டிஸ்பிளேடு கமா வேரியபிள். அப்படி டிஸ்பிளேட் கமா வேரியபிள் ஃபார்மெட்டில் என்ன இருக்குது அப்படின்னா இது இருக்குது. ஸோ இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது அப்படின்னா string 1
கமா வேரியபிள் 1, string 2 கமா வேரியபிள் 2, இந்த மாதிரி ஸ்ட்ரிங்கும் வேரியபிளும் போய்கிட்டே இருக்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இவ்வளோ தான். ஒரு எக்ஸாம்பிளை வச்சு நம்ம புரிஞ்சுக்கிட்டோமா? கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப பார்த்தீங்கன்னா புரியும். நான் ஃபாஸ்ட்டாக சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, இப்போ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்த்துக்கலாமா? த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எவாலுவேட்ஸ் த எக்ஸ்பிரஷன் பிஃபோர் பிரிண்டிங் இட் ஆன் தி மானிட்டர். மானிட்டரில் பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த எக்ஸ்பிரஷனை அப்படிங்கிறத பார்க்கும். ஸோ பிரிண்ட் டிஸ்பிளேஸ் அன் என்டையர் ஸ்டேட்மெண்ட் விச் இஸ் ஸ்பெசிஃபைட் வித்தின் அ பிரிண்ட். ஸோ பிரிண்ட்டுக்குள்ளே என்னெல்லாம் கொடுத்துருக்கோமோ அதெல்லாம் இது பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். அதை வந்து என்ன பண்ணும்? பிரிண்ட் பண்ணும். கமா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா செப்பரேட்டர் அப்படின்னு சொல்லலாம். செப்பரேட்டர் டு பிரிண்ட் மோர் தென் ஒன் ஐட்டம். ஒரு ஐட்டமுக்கு மேலே அதிகப்படியான ஐட்டம் இது பண்ணோம் அப்படின்னா, விச் மீன்ஸ் ஒரு கோட்ஸ் கொடுத்து இதை ஒன்று பிரிண்ட் பண்ணிவிட்டு அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணு அப்படின்னு சொன்னால் ஒன்றிற்கும் மேற்பட்டதை நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு கமா யூஸ் பண்ணோம். இல்லை இங்கே ஒரு ஸ்ட்ரிங்கு கொடுத்துட்டு கமா அப்படின்னாலும் ஸ்ட்ரிங்கு கொடுத்துட்டு கமா, அதுக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கமாவை ஒரு செப்பரேட்டராக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பயன்படுத்திக்கலாம். ஸோ பிரிண்ட் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், இப்போ இன்புட் ஃபங்க்ஷனுக்குள்ளே போகலாம். ஸோ இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் டு அக்செப்ட் டேட்டா as இன்புட் டு ரன் டைம். ரன் டைமில் டேட்டாவை அக்செப்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். திரும்பியும் அதான் சொல்கிறாங்க. இது எப்படி இதோடைய ஃபார்மேட் அப்படின்னா, வேரியபிள் இஸ் ஈக்குவல் டு பிரிண்ட் இன்புட் ப்ரோம்ப்ட் ஸ்ட்ரிங். அதாவது ப்ரோம்ப்ட் ஸ்ட்ரிங் அப்படின்னா என்ன வேணும் அப்படிங்கிறத கேட்குறது. இன்புட் அப்படிங்கிறது நீ எடுத்துக்கோ அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஸோ இன்புட்னா எடுத்துக்கோ அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம் சொல்கிறோம். இப்போ ப்ரோம் ஸ்ட்ரிங் இந்த சின்டாக்ஸ் இஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மெசேஜ் டு தி யூசர். கரெக்டு தானே? நேம் அப்படின்னு நான் கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னா அது என்ன பண்ணிக்கிடும்? அதான் ப்ரோம் ஸ்ட்ரிங். அதாவது ஸ்டேட்மெண்ட் அல்லது மெசேஜ் யூசருக்கு தெரியறதுக்காக. டு நவ் வாட் இன்புட் கேன் பி கிவன். என்ன இன்புட்டை கொடுப்பேன்? இப்போ ஏஜ் நான் கொடுத்தேன்னா நீ உன் பேரை கொடுப்பியா? இல்லை. ஏஜ் அப்படின்னா நீ உன்னோட ஏஜை கொடுப்பேன். நேம் அப்படின்னு கேட்டேன் அப்படின்னா நேம் கொடுக்கும். அப்போ அது என்ன அப்படின்னு நான் கொடுக்கறது தான் ப்ரோம் ஸ்ட்ரிங். நீ எடுத்துக்கணும் அப்படிங்கிறது அது நம்பர்னா நீ நம்பரை எடுத்துக்கோ அப்படின்னா நான் இன்டீஜர்னு ஸ்பெசிஃபை பண்ணுவேன். இல்லை ஆல்ஃபபெட்ஸ் அப்படின்னா ஸ்ட்ரிங்குன்னு நான் சொன்னேன் அப்படின்னா அது ஸ்ட்ரிங் எடுத்துக்கிடும். இல்லை அப்படின்னா இப்போ ஒரு வேளை ஸ்ட்ரிங் எடுத்துக்கிட வேண்டியது. ஸ்ட்ரிங்னா உன் பேர் என்டையர் த நேம் நான் கொடுத்துருக்கேன். ப்ரோம் ஸ்ட்ரிங்கில் இன்புட்டுன்னு கொடுத்துட்டேன். இன்புட்டுக்கு வெளியே ஸ்ட்ரிங்கா இன்டீஜரான்னு நான் ஸ்பெசிஃபை பண்ண வேண்டியது ஒரு விஷயம். அதை ஸ்பெசிஃபை பண்ணிட்டேன் அப்படின்னா அது எது கொடுத்தா எடுக்கணுங்கிற ஒரு கட்டமைப்புக்கு வந்துடும். அதையும் நீ எக்ஸாம்பிளில் பார்ப்பேன். இப்போ இன்புட் கொடுத்துட்டு ப்ரோம் ஸ்ட்ரிங்னா நீ என்ன கொடுத்தாலும் உன் ஏஜை கொடுத்தாலும் என்டையர் யுவர் நேம்னு கொடுத்துருப்பேன். நீ 62 அப்படின்னு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோயேன், அது தப்புன்னு எடுத்துக்கிடாது. பட் ஒருவேளை இன்டீஜர்னு கொடுத்துட்டு இன்புட்னு கொடுத்துட்டு அதுக்குள்ளே நான் என்டையர் யுவர் நேம்னு கொடுத்தேன் அப்படின்னா நீ அங்கே போய் உன் நேமை சர்ச் பண்ணிட்டு நம்பர் கொடுக்கல அப்படின்னா அது நம்பர் கொடுக்கல அப்படின்னு எடுத்துக்கிடும். ஸோ இதுதான் விஷயம். இப்போ ப்ரோம் ஸ்ட்ரிங் இஸ் யூஸ், ஒரு தடவை ப்ரோம் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணிட்டோம், இட் இஸ் டிஸ்பிளேட் ஆன மானிட்டரில் அது டிஸ்பிளே ஆகும். த யூசர் கேன் ப்ரொவைட் எக்ஸ்பெக்டட் டேட்டா ஃப்ரம் த இன்புட் டிவைஸ்லேருந்து எதிர்பார்க்கப்படுற இதை என்ன பண்ணுவாங்க? கொடுப்பாங்க. யூசர் வந்து கொடுப்பாங்க. த இன்புட் டேக்ஸ் வாட் எவர் இஸ் டைப் ஃப்ரம் த கீபோர்ட் அண்ட் ஸ்டோர்ஸ் என்டையர் டேட்டா இன் அ கிவன் வேரியபிள். அது என்ன கொடுத்தாலும் கீபோர்ட்லேருந்து எதை கொடுத்தாலும் அதை எடுத்துக்கிடும். இன்புட்டு அப்படிங்கிறது அதை நம்மளுடைய வேல்யூக்கு ஸ்டோர் பண்ணிக்கிடும். விச் மீன்ஸ் இப்போ வந்து என்னோட எக்ஸாம்பிள் வேரியபிள் இஸ் ஈக்குவல் டு தானே கொடுத்துருக்கோம். வேரியபிள் இஸ் ஈக்குவல் டு இன்புட் அப்படின்னு கொடுத்துட்டு உள்ள ப்ரோம் ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கோம். இப்போ ப்ரோம் ஸ்ட்ரிங்கில் நான் வந்து என்டையர் யுவர் நேம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்போ எனக்கு அவுட்புட் ரன் பண்ணும்போது என்டையர் யுவர் நேம் அப்படின்னு கேட்கும். ஸோ என்டையர் யுவர் நேமில் போய் நான் ராஜு அப்படின்னு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ராஜு அப்படிங்கிற பேரை வேரியபிளில் போய் அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிடும். இதுதான் என்னன்னு சொல்கிறாங்க? ஸ்டோர்ஸ் த என்டையர் டேட்டா. அந்த டேட்டாவை என்டையர் யுவர் நேம் ராஜு அப்படிங்கிற ஹோல் டேட்டாவை வேரியபிள் அப்படிங்கிற பேரில் என்ன பண்ணிக்கிடும் அப்படின்னா அது ஸ்டோர் பண்ணிக்கிடும். இப்போ ப்ரோம் ஸ்ட்ரிங் இஸ் நாட் கிவன் இன் இன்புட். ப்ரோம் ஸ்ட்ரிங்க்கு இன்புட்டில் கொடுக்கல அப்படின்னா நோ மெசேஜஸ் டிஸ்பிளேட் ஆன் அ ஸ்க்ரீன். தஸ் த யூசர் வில் நாட் நவ் வாட் இஸ் டு பி டைப்ட் அஸ் இன்புட். அதாவது ஒரு வேளை ப்ரோம் ஸ்ட்ரிங்கில் எதுவுமே கொடுக்கல, சும்மா இன்புட்னு வேரியபிள் இஸ் ஈக்குவல் டு இன்புட்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா அது எந்த இதை எடுத்துக்கிடணும்னு நம்மளுக்கு தெரியாது. கரெக்டு தானே? இப்போ வந்து நான் என்ன மோட்டிவில் இருக்கேன்னா எல்லாருடைய பேரும் நான் கேட்கணும். அதனால நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் என் பேரை உங்கள் பேர் என்ன நான் கேட்குறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். பட் அதுவே எனக்கு தெரியுது, ஆனால் உன் பேர் என்ன நான் கேட்காம உன் முன்னாடி நீ பேரை சொல்லுவேன்னு நான் எதிர்பார்த்தேன்னா நீ சொல்லுவியா? எதை கேட்பேன்னு உனக்கு தெரியாது. அதே மாதிரி இன்புட்னு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஸ்க்ரீனில் எதுவுமே டிஸ்பிளே ஆகாது. அப்போ யூசருக்கு எதை கொடுக்கணுன்னே தெரியாது அப்படிங்கிறது தான் விஷயம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறது. இப்போ எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே பார்க்கலாமா? ஸோ எக்ஸாம்பிள் 1,
இன்புட் வித் ப்ரோம் ஸ்ட்ரிங். இன்புட் ப்ரோம் ஸ்ட்ரிங்கோட, அதாவது சிட்டி அப்படிங்கிற ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறோம். இன்புட்டுன்னு கொடுத்து என்டையர் சிட்டி அப்படின்னு கொடுத்துட்டேன்னா திருநெல்வேலின்னு கொடுத்துருக்கேன் அப்படின்னா திருநெல்வேலிங்கிறது ஸ்டோர் ஆகிடும். இப்போ பிரிண்ட் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். பிரிண்ட்டை வச்சு ஐஎம் ஃப்ரம்னு கொடுத்துட்டு சிட்டி அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா ஐஎம் ஃப்ரம் திருநெல்வேலி, அதாவது ஐஎம் ஃப்ரம் கொடுத்துட்டு திருநெல்வேலி அப்படிங்கிறதுக்கு சிட்டிங்கிற வேரியபிளை போய் அதை தேடும். சிட்டிங்கிற வேரியபிள் அப்படிங்கிறது பார்க்கும்போது என்டையர் சிட்டியில் நீ கொடுத்துருப்ப அப்படிங்கிறத பார்த்து அந்த வேல்யூவை எடுத்து என்ன பண்ணும் அப்படின்னா இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணும். அப்போ அது என்ன ஆயிடுச்சு, கொடுத்துருச்சு. புரிஞ்சுதா? அதே மாதிரி நேம் இன்புட் அப்படின்னு கொடுத்தேன்னா உனக்கு அவுட்புட்டில் எதுவுமே தெரியாது, நீனா சும்மா பேரை கொடுத்தாதான் உண்டு, அதாவது பிளாங்காக இருக்கும். அப்போ வித்தவுட் ப்ரோம் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது அர்த்தம். உள்ளே ஏதாவது இருக்கா, உள்ள ப்ரோம் ஸ்ட்ரிங் தானே கொடுப்போம், ப்ரோம் ஸ்ட்ரிங் இல்லை. ஸோ அப்போ வேரியபிள் இஸ் ஈக்குவல் டு இன்புட் ப்ரோம் ஸ்ட்ரிங்கிறது ஃபார்மெட், விச் ஃபார்மெட் யூ ஹாவ் டு ஃபாலோ. அதே மாதிரி பிரிண்ட்லையும் ஸ்ட்ரிங் டு பி டிஸ்பிளேட், வேரியபிள், ஸ்ட்ரிங் டு பி டிஸ்பிளேடு கமா வேரியபிள், ஸ்ட்ரிங் வேரியபிள், ஸ்ட்ரிங் வேரியபிள், அது எல்லாமே ஃபார்மெட் இப்படி தான் நீங்கள் கொடுக்கலாம் அப்படிங்கிறது இருக்கும். இதுவே ஒரு வேளை ஐ எம் ஃப்ரம் அப்படின்னு கொடுத்துட்டு நேம்னு கொடுத்தோன்னா நேமில் நான் என்ன ஸ்டோர் பண்ணிக்கலாம் அதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடும், உங்களுக்கு ப்ரோக்ராம் ரன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ நோட் இன் தட் இன் எக்ஸாம்பிள் 2. எக்ஸாம்பிள் 2லேருந்து நம்ம என்ன நோட் பண்ணுறோம் அப்படின்னா input is not having any prom string. inputல எந்த ஒரு prom stringகும் இல்லை. thus the user will not know what is to be typed as input. இப்போ யூசருக்கு என்ன தெரியாது, எதை இன்புட்டாக கொடுக்கணும்னு தெரியாது. if the user inputs irrelevant data as given in above example, ஒருவேளை நேமுன்னு நான் ஸ்டோர் பண்ணுறேன் வேரியபிளில், அப்போ நேமை தானே கொடுத்துருக்கணும். 96ன்னு கொடுத்தா அது irrelevantஆன டேட்டா அப்படிங்கிறது யூசருக்கு தெரியாமல் போயிடும். தென் த அவுட்புட் வில் பி அன்எக்ஸ்பெக்டட். அப்போ அவுட்புட்டும் நம்ம எதிர்பார்க்காதான் இருக்கும். நான் பேரை எதிர்பார்த்துருப்பேன், பட் எனக்கு வயசை கொடுத்துருப்பாங்க, அப்போ அது எதிர்பார்க்காதது தானே. ஸோ அந்த மாதிரி எதிர்பார்க்காததாக அவுட்புட் இருக்கும். ஸோ டு மேக் யோர் ப்ரோக்ராம் மோர் இன்ட்ராக்டிவ், ரொம்ப தொடர்பு கொள்ள வேண்டியதாக இருக்கணும் அப்படின்னா ப்ரொவைட் ப்ரோம் ஸ்ட்ரிங் வித் இன்புட். ஒருவேளை எனக்கு இதுதான் தேவை அப்படிங்கிறத நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுற விதத்தில் ப்ரோக்ராமை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக கொடுத்துரும், கரெக்டாக அவுட்புட் கிடைச்சிடும். வாட் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் அஸ் அ இன்புட், வாட் யூ ஆர் கெட்டிங் அஸ் அ அவுட்புட் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு அங்கே தெரிய வரும். த இன்புட் அக்செப்ட் ஆல் டேட்டா அஸ் அ ஸ்ட்ரிங். இன்புட் எதை கொடுத்தாலும் எடுத்துக்கிடும், அது எந்த விதமான இதாக இருந்தாலும் எடுத்துக்கிடும். ஒரு வேளை நியூமரிக்கல் டேட்டா தான் என்ட்ரு பண்ணணும் அப்படின்னா த இன்புட் வேல்யூ ஷுட் பி எக்ஸ்பிளிசிட்லி கன்வெர்ட் இன்டு நியூமரிக் டேட்டா டைப். டேட்டா டைப்னு ஒரு விஷயம் பயன்படுத்தணும். முதல்ல நான் அதை உங்களுக்கு சொன்னேன், ஏன்னா இந்த மாதிரி வாசித்து சொன்னால் ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறனால. பட் இப்போ தான் இதுக்குள்ளே வராங்க. இன்டீஜருங்கிற ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ரிங் எல்லாமே இன்டீஜராக மாறிடும். வி வில் லேர்ன் அபவுட் மச் ஃபங்க்ஷன்ஸ் இன் லேட்டர் சாப்டர்ஸ். அடுத்தடுத்த சாப்டரில் இதை பற்றியும் நல்லா நம்ம தெரிஞ்சுக்குவோம். இப்போ எக்ஸாம்பிள் 3 பார்க்கலாமா. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டீஜர் இன்புட், அதாவது இன்புட்டு முதல்ல இதை நீ கொடுக்கணும், அதுதான் உன்னோட இன்புட். அந்த இன்புட் என்னதாக இருக்கணும் அப்படின்னா இன்டீஜராக இருக்கணும். ஒருவேளை ஸ்ட்ரிங் வேணும் அப்படின்னா ஸ்ட்ரிங் அப்படின்னு நான் கொடுத்துருப்பேன். இதே மாதிரி அதை இந்த வேரியபிளை போய் ஸ்டோர் பண்ணிக்கோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி ஒய்யில் என்டையர் நம்பர் 2ன்னு கேளு, அதை இன்புட்டாக எடுத்துக்கோ, அந்த இன்புட் இன்டீஜராக இருக்கணும், அந்த இன்டீஜரை ஒய்ங்கிற வேரியபிளில் போய் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோ அப்படிங்கிறேன். இப்போ சம்மன் கேட்கணும் என்கிட்ட எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு கேட்டேன் அப்படின்னா அதுவும் எனக்கு என்ன பண்ணிடும், எக்ஸோட வேல்யூவும் ஒய்யோட வேல்யூவும் கூட்டி எனக்கு 10 அப்படின்னு கொடுத்துரும். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு காமிக்கும்போது நம்ம உள்ளே கேட்டது என்னது, என்டையர் நம்பர் 1ன்னு கேட்டோம். இங்கே வந்து உங்களுக்கு பிளாக் கலரில் இருக்குது, நீங்கள் இப்போ கொடுக்குறீங்க ஆன் ஸ்பாட்டில் ரன் பண்ணும்போது கொடுக்குறீங்க. அதான் இன்புட் அப்படிங்கிறது ரன் டைமில் நம்ம கொடுக்குறது. அதே மாதிரி நம்பர் 2 கேட்குறோம், 5ன்னு கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு சம்ம அது ரெண்டுத்தையும் ஸ்டோர் பண்ணி இதை எக்ஸுக்கு போய் ஸ்டோர் பண்ணோம், இதை ஒயில் போய் ஸ்டோர் பண்ணோம். இப்போ எக்ஸ் ஒய்எஸ் இது பண்ணி 10ன்னு கொடுத்தோம். இது பழைய வெர்ஷன். பட் புது வெர்ஷனில் அவுட்புட் என்னதாக இருக்கும், த சம் அப்படின்னு கொடுத்து 10ன்னு இருக்கும். இந்த மாதிரி கமா போட்டு இந்த மாதிரிலாம் இருக்காது, ஸ்ட்ரெயிட்டாக அது சப்ஸ்டியூட் பண்ணிடும். இது 2.something அப்படின்னு சொல்லலாம் அந்த வெர்ஷன். ஓகேவா, இந்த இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இதே இது நம்ம இன்னொன்று ஒரு விஷயம் சொன்னோம், கமா வச்சு இது பண்ணலாம். அல்டர்னேட் மெத்தட் ஃபார் அபவ் ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராம்க்கு அல்டர்னேட்டிவ் என்னென்னா சிம்பிளாக முடிச்சிட்டோம். ரெண்டுமே இன்டீஜர் தான், ரெண்டுமே இன்புட்டுக்கு தான் தேவை. அப்படிங்கப்போ என்டையர் நம்பர் கமா, இந்த கமா அப்படிங்கிறத நம்ம என்ன சொன்னோம், செப்பரேட்டர் அப்படின்னு சொன்னோம். அப்போ செப்பரேட்டராக எதுக்கு பயன்படுத்தியிருக்கோம், இந்த மாதிரி நிறைய ஒன்றிற்கும் மேற்பட்ட டேட்டாஸை வந்து கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சிச்சு. இப்போ என்ன கேட்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்டையர் நம்பர் கேட்கும், 30 கொடுக்குறேன். என்டையர் நம்பர் 2 கேட்குது, 50 கொடுக்குறேன். நெக்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ என்ன, ஒய்யோட வேல்யூ என்னன்னு பிரிண்ட்டுன்னு கேட்குது. அதே மாதிரி கொடுத்துட்டோம். கரெக்டு தானே. இப்போ எக்ஸோட வேல்யூ அது ஸ்டோர் பண்ணிக்கிட்டு ஒய்யோட வேல்யூ அது என்ன பண்ணிக்கணும்னா நமக்கு பிரிண்ட் பண்ணி காமிக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் கமெண்ட்ஸ், இன்டென்டேஷன்ஸ் அண்ட் டோக்கன்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் வீடியோ இன்ட்ராக்டிவ் மோட் அண்ட் ஸ்கிரிப்ட் மோட் பற்றி பார்த்தோம். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா
இன்புட் அப்படிங்கிறத பற்றியும் அதே மாதிரி அவுட்புட் ஃபங்க்ஷனில் பிரிண்ட் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அதே இதில் இன்புட்டில் இன்டீஜர் அப்படிங்கிறதையும் கமா அப்படிங்கிறது நம்ம பார்த்துருந்தோம். அவுட்புட் அப்படிங்கிறதுல பிரிண்ட் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமாக பார்த்துருந்தோம். அண்ட் உங்களுக்கு எல்லாமே புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஹாவ் எனி ட்ராபேக்ஸ் இன் மீ அப்படின்னா கண்டிப்பாக சொல்லலாம். இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் கிளியர் மீ.